A sum of rupees 990 has been divided among ABC in such a way that என்ன அர்த்தம் 990 ரூபா பிரித்து கொடுக்கப்படுகிறது ஏபிசி மூவருக்கும். அதை முதல்ல எழுதிக்கிங்க. ஏ பி சி இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு தொகை வந்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. 990 ரூபா கொடுத்துருக்கான். சரி, இது எப்படி பிரிக்கணுங்கிறது அடுத்த சென்டென்ஸ் வருது. சச் எ வே தட் எப்படி பிரிக்கிறாங்க? ஏ ரிசீவ் 2 மடங்கு ஏ பெறுகிறார் பை 9 ஆஃப் வாட் பி அண்ட் சி டுகெதர். சென்டென்ஸ் தான் மெயின் பார்ட். அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. 9 ஆஃப் வாட் பி அண்ட் சி டுகெதர். பியும் சியும் டுகெதர்னா இந்த 2 பேர் சேர்ந்து பெறக்கூடிய தொகை தான் 9 மடங்குன்னு இருக்கான். இந்த பி ப்ளஸ் சி தான் 9 மடங்கு. இவ்வளோதாங்க, இதாங்க ரேஷியோ. கணக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் என்ன, இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏபிசி மூவனுடைய தொகை என்னவா இருக்கும்? என்ன கொடுத்துருக்கான்? 990 மொத்தம். அப்போ இங்கேயே மொத்தம் பண்ணுங்க 11. ஆவரேஜ் போட்டோம்னா என்னவா இருக்கும்? 90 இருக்கும். எல்லாமே ஆவரேஜ் தான். ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜ். அது யார் ரேஜு? ஆவரேஜ். இப்போ என்ன கேட்குறான்? ஏவோட பணம் கேட்குறான். ஏவோட பணம் என்னவா இருக்கும் பார்க்கலாமா? ஆவரேஜ் இன்ட்டு 2 மடங்கு என்னவா இருக்கும் பாருங்க, 180 இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. ஓகேவா? ஆமாம். ஒருவேளை பிசியோட அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் இன்ட்டு 9 மடங்கு என்னவா இருக்கும்? 81 இருக்கும். 810. கரெக்டுங்களா? இந்த மாதிரி தான் போட்டுக்கிறணும். கூட்டி பாருங்கள், கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். புரியுதுங்களா?